வணக்கம் நேயர்களே, பேசும் தலைமை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். பேசும் தலைமை நிகழ்ச்சியில பல்வேறு ஆளுமைகளுடைய வாழ்க்கை பயணங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அவங்க எப்படி முன்னேறினாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கிறோம். அந்த வகையில இன்றைய பேசும் தலைமை நிகழ்ச்சியில பல ஆளுமைகளை உருவாக்கிய ஒரு பேராளுமையை சந்திக்க போகிறோம். இளைஞர்களுடைய கனவில் ஏங்கி தவித்திருந்த பல லட்சியங்கள், உயர்ந்த பதவிகளை அடைய வேண்டும் என்கிற இலக்குகள்லாம் நீர்த்து போய் கொண்டிருந்த சூழல்ல எல்லோராலும் எல்லா விஷயத்தையுமே அடைய முடியும் என்று அதற்கு வழிகாட்டியவரும் ஒரு ஏணிப்படியாகவும் இருந்த ஒரு முக்கிய நபரை தான் நம்ம இன்னைக்கு சந்திக்க போறோம். கனவுகள் காணும் இளைய தலைமுறையினரை வெற்றி வானில் உலாவரச் செய்து 3000த்திற்கும் அதிகமான மாணவர்களை IAS, IPS போன்ற அதிகாரிகளாக உருவாக்கியவர் மனிதநேய பண்பாளர் சைதை சா. துரைசாமி அவர்கள். கரூரில் பிறந்த துரைசாமி அவர்கள் கிராமங்கள் தோறும் IAS கனவை இளைஞர்கள் மனதில் தோன்றச் செய்தவர். புரட்சித் தலைவர் MGR மீது கொண்ட தீராத அன்பால் அவரின் கொள்கை பற்றுடனேயே தன் அரசியல் வாழ்வை தொடங்கி சட்டமன்ற உறுப்பினர், சென்னை மாநகர மேயர் என உயர்ந்த பொறுப்புகளை வகித்தவர் மக்கள் சேவகர் சைதை சா. துரைசாமி அவர்கள். 2005ஆம் ஆண்டு மனிதநேய அறக்கட்டளை மூலமாக இலவச IAS பயிற்சி வகுப்புகளை துவங்கி இன்று வரை ஆயிரக்கணக்கான மாணவர்களை அரசு பணிகளுக்கு கொண்டு சென்றுள்ள மாணவர் நேசகர் சைதை சா. துரைசாமி அவர்கள். புற்றீசல்கள் போல தனியார் IAS பயிற்சி வகுப்புகள் இன்று உருவெடுத்துள்ள நிலையில் தன் சொந்த பணத்தை செலவு செய்து இலவசமாக பயிற்சி அளித்து வரும் சைதை துரைசாமி அவர்கள் இன்றைய தலைமுறை கடைபிடிக்க வேண்டிய பழக்கங்களும் வருங்கால தலைமுறை மாணவர்கள் மேற்கொள்ள வேண்டிய பயிற்சி முறைகள் குறித்தும், மாணவர்கள் வெற்றிக்கு ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களின் முக்கிய பங்குகள் குறித்தும் கல்விதான வள்ளல் சைதை சா. துரைசாமி அவர்கள் மனம் திறந்து பேசுகின்றார் இன்றைய நம் பேசும் தலைமையில். என்ன நேயர்களே, முன்னோட்டத்துல பார்த்திருப்பீங்க சார், ரொம்ப எல்லாருக்கும் பரிட்சயமான ஒரு முகம் சைதை சா. துரைசாமி அவர்கள். நம்முடைய கல்விதான வள்ளல் அப்படின்னு நம்ம அவரை சொல்லலாம். பல இளைஞர்களுடைய கனவு லட்சியங்களை அடைவதற்கு ஒரு ஏணியாக இருந்த சைதை சா. துரைசாமி அவர்கள் தான் இன்றைய பேசும் தலை நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். அவரோட பயணிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். ரொம்ப மகிழ்ச்சி சார் உங்களை இன்னைக்கு சந்திச்சதுல. ஒரு நிறைய இளைஞர்களை மிகப்பெரிய ஆளுமைகளாக மாற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு குணம், ஏன் இதை தேர்வு செய்யும்? நான் ஒரு படிக்காத அம்மா அப்பாவுக்கு பிறந்த பட்டம் பெறாத ஒரு இளைஞன். இத்தனை IAS, IPS ஆஃபீஸர் உருவாக்கிய ஒரு நபர். நான் இதை இலவசமாக கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு உருவானதற்கு 2 காரணங்கள். ஒன்று, புரட்சித் தலைவர் MGR அவர்கள் முதலாக சுயநிதி பொறியியல் கல்லூரிகளை இந்த மண்ணில் அறிமுகப்படுத்துகிறார். அரசு சுயநிதி பொறியியல் கல்லூரிகளை தவிர வேறு எதுவும் இல்லாத அந்த காலகட்டத்தில் தொலைநோக்கு பார்வையோடு இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை, இளைஞர்களுக்கான எதிர்காலத்தை அரசு மட்டுமே வழங்க இயலாது, எனவே தனியார் வசதி படைத்தவர்கள் இந்த கல்வியை வார்த்தெடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் சுயநிதி பொறியியல் கல்லூரியை உருவாக்குகிறார்கள். 82, 83ஆம் ஆண்டுகளில் உருவாக்குகின்ற பொழுது முதலாக கேபினட் மீட்டிங்கில், அமைச்சரவை கூட்டத்தில் முடிவெடுத்துட்டாங்க. அப்போ நான் வழக்கமாக காரில் மதியத்தில் தலைமைச் செயலிருந்து வந்தால் நான் ஆரம்பியனோட காரில் வருவேன். அப்போ காரில் வரும் பொழுது என்னிடத்தில் சொன்னார், எப்போ சைதை தலைவர் இன்னைக்கு ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்காரு, அதனால் இந்த சுயநிதி பொறியியல் கல்லூரி போய் அப்போ 25 ஏக்கர் வேணும். முதல்ல தோணுது 25 ஏக்கர் இடத்த பார்த்துட்டு வா, இதை நீ உடனே ஆரம்பி, ஒரு நல்ல தொழில் ஆரம்பிச்சிக்கியா, நீ 24 மணி நேரமும் கட்சின்னு பணியாற்றிட்டு இருக்கிற, அந்த 25 ஏக்கருக்கும் அவரே பணம் தரேன்னு சொன்னார். நான் சொன்னேன், அண்ணே, கல்வியை காசாக்கக்கூடாது. கல்வி என்னிடத்தில் பொருளாதாரம் வந்தால் நான் கல்வியை தானமாக கொடுப்பனே தவிர நான் கல்வியை காசாக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஐயோ, உன்னை திருத்தவே முடியாதியா. ஏன்னா முன்பு எனக்கு மதுபான கடை முதலாக IMFL வந்தபோது தலைவர் என்னை கூப்பிட்டு முதல்ல சொல்றாரு, உனக்கு எத்தனை கடை வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அப்பவும் வேண்டான்ட்டீங்க? ஆமாம். அப்பா என்ன கடைனான்னு கேட்டேன். அவர் இந்த மாதிரி இந்த மதுபான கடை கொண்டு வர முடியலப்பா, IMFL அது மாதிரி என்னாரு.
என்னென்ன குடியை கெடுக்கும், குடிப்பழக்கம் நாட்டை கெடுக்கும்னு சொல்லி எங்களை ஊட்டி வளர்த்தீங்க. அந்த கருத்தை நாங்கள் நாள்தோறும் முழங்கிக்கிட்டு இருக்கிறோம். நான் போய் இந்த இந்த ஐயைய எனக்கு இந்த தொழில் வேண்டானே அப்படின்னு சொல்லி நிராகரித்தேன். அதனால தலைவர் மிகப்பெரிய மனமாறுதலுக்குள்ளாகி, என்னுடைய எம்ஜிஆர் தொண்டன் சொல்கிறான்னா அது நியாயமாக இருக்கும், அதனால் அப்படின்னா இந்த மதுவிலக்கே வேண்டாங்கிற முடிவுக்கெல்லாம் வந்தார். அது ஒரு பெரிய கதை, அது தனி கதை. அப்படி நான் மதுபான கடையும் நிராகரித்தவன், இந்த சுயநிதி பொறியியல் கல்லூரியும் நிராகரித்தவன். அதனால் எளிதில் பணம் பண்ணக்கூடிய, எளிதில் பெரிய வருவாய் வரக்கூடிய 2 தொழிலையும், இது நேர்மையானதல்ல, சரியானதல்ல, இது சமூகம் சார்ந்த நல்ல பண்பு அல்ல என்று நான் இந்த 2ஐயும் நிராகரித்தவன். ஆனால் அவரிடத்தில் நான் சொன்னேன், என்னிடத்தில் பொருளாதாரம் வந்தால் நான் அந்த கல்வியை தானம்தான் செய்வேனே தவிர வருவாய் ஈட்டுகின்ற தொழிலாக நான் மாற்ற மாட்டேன். அப்போ 1985, 86, 87 நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறேன் சைதாப்பேட்டையில். அப்போது என்னுடைய வீட்டுக்கு பின்புறம் வெஸ்ட் சிஐடி நகரில் தான் இந்த ஐஏஎஸ் பயிற்சி மையம் ஒன்று இருந்தது. அரசாங்கம் நடத்துகின்ற ஐஏஎஸ் பயிற்சி மையம். அது ஒரு பீசால்பாத் மாளிகை மாதிரி ஒரு பாலடைஞ்ச டஞ்சன் பகுதியில் இருந்தது. நான் இன்ஸ்பெக்ஷன் போகிற போது பார்த்தேன், இன்னும் இவ்வளோ மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இதை உடனடியாக சீரமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் தலைவரை பார்க்க போயிருந்தேன். அன்றைக்கி தலைவரை பார்க்க முடியல. அதனால் அவர் பரமசிவம் ஐஏஎஸ், அவர் ஒரு மிக நேர்மையான நல்ல அதிகாரி. அவர் மாதிரி ஒரு ஆனஸ்ட் அதிகாரியை, அவர் மாதிரி ஒரு சமூக அக்கறை உள்ளவரை பார்க்க முடியாது. அவர் என்ன பண்ணார், உடனே என்ன இந்த மாதிரி விஷயம்னு சொன்னேன். சரி நீ உடனே சட்டமன்றத்தில் கேள்வியாவோ கவன ஈர்ப்பு தீர்மானமோ போட்டுறாத, அதை நான் பார்த்துக்கிறேன், நான் மாற்றி இது பண்ணி சொல்கிறேன், தலைவர்கிட்ட சொல்லி இது பண்ணி சொல்கிறேன், நீ இதோட விட்டுரு, எங்கிட்ட விட்டுட்டு இல்லை, அதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டார். அதனால் அன்றைக்கு ஐஏஎஸ் அகாடமிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா இவ்வளோ ஒரு சாதாரணமான ஒரு வகுப்பறை ஒரு விஷயந்தான் இருக்குது. இதை ஏன் நாம் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு விதை எனக்கு அப்பொழுது விழுந்தது. அதை நான் 2005 நடைமுறைப்படுத்தினேன். 30 ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது 1985 நடந்த நிகழ்வது. அதை 2005 மனிதநேய அறக்கட்டளையை உருவாக்கி அன்றைக்கு போடப்பட்ட விதை இன்றைக்கு விருட்சமாக வந்திருக்குதுன்னா இந்த நிகழ்வு தான் இதுக்கு அடிப்படை. இது சுருக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன், இதுதான் அடிப்படை. 2005 அது நினைவாயிருக்கு. பட் அந்த முதல் தொடக்கம் இருக்குல்ல, ஒரு இலவசமா இந்த மாதிரியான ஒரு பயிற்சி பட்டறையை நீங்க ஆரம்பிக்கிறது எப்படி சாத்தியமாச்சு? அந்த ஃபர்ஸ்ட் அதான் இது நான் இந்த மாதிரி பண்ணணும்னு முடிவெடுத்த பொழுது நான் முதலில் சந்தித்தது அலெக்சாண்டர் ஐபிஎஸ், அன்றைய டிஜிபி. அவர் என்னுடைய நல்ல நண்பர். அவர் எனக்கு தொடக்கம் 78 எனக்கு அவர் நல்ல நண்பர். அதனால் நான் அவரிடத்தில் நான் ஆலோசனை கேட்டேன். அப்போ நான் என்னுடைய சொத்து பத்து அத்தனை அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போய் ஒரு பெட்டியில் எடுத்துகிட்டு போய் இதெல்லாம் நான் தந்துடுறேன், நீங்கள் எல்லாரும் ஏற்பாடு பண்ணி நடத்துங்க அப்படின்னு நான் அவர்கிட்ட சொல்கிறேன். நான் நடத்துகிறேன்னு சொல்ல, நீங்கள் எல்லாம் நடத்துங்க, அவங்க எல்லாம் நடத்துங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ தான் அவர் சொன்னார், இல்லை இதெல்லாமே உங்கள் பேரில் உங்கள் குடும்பத்து பேரில் தான் இருக்கணும், நீங்கள் தயவு செய்து இப்படியெல்லாம் பண்ணிடாதீங்க. இந்த அறக்கட்டளைக்கு நாங்கள் வேணால் வர்றோம், கூடவே இருக்கிறோம், ஆனால் இந்த சொத்துக்கள் அனைத்தும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் பெயரில் இருக்கணும். இந்த அறக்கட்டளையை நீங்கள் அதை வச்சு தான் நடத்தணுமே தவிர இதெல்லாம் பண்ணிடாதீங்க, நீங்கள் எடுத்துகிட்டு போங்க, எங்கிட்ட கொண்டு வந்த மாதிரி வேறு யார்ட்டும் கொண்டு போய் காமிச்சிடாதீங்க, வாங்கி வச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லி அதை இது பண்ணி சொல்லிட்டு இந்த அறக்கட்டளை உருவாகுவதில் முதலாக உருவானது அலெக்சாண்டருடைய வீடு தான். அதுக்கு பிறகு அதில் நாங்கள் அலெக்சாண்டர் பூர்ணலிங்கம் ஐஏஎஸ். ஏன்னா நான் இதுக்கு தேர்வு செஞ்சது என்ன அப்படின்னா, ஒரு நல்ல நேர்மையான யோக்கியமான அதிகாரிகள் இதுக்கு வரணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு 3 மதத்துக்கும் பொதுவாக, அதாவது இஸ்லாம், இந்து, கிறிஸ்து, இஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்துக்கு பூர்ணலிங்கம் ஐஏஎஸ், கிறிஸ்துவத்துக்கு அலெக்சாண்டர், இஸ்லாமுக்கு அபுல் காசன், 3 பேரையும் இணைச்சு இது ஒரு மதச்சார்பற்ற மனிதநேயம் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் இது உருவாக்கப்பட்டது. முதல்ல மனிதநேயம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. மனிதநேயம் அப்படின்னா எம்ஜிஆர், அவர்கிட்ட இருந்தா அந்த பேரை நீங்க. ஆமாம், அதாவது அடையாளம். எம்ஜிஆர் என்ற மனிதர் மனிதநேய சிந்தனை உள்ள மனிதனாக வாழ்ந்தார், வாழ்ந்து காட்டினார். அதனால என்னுடைய ஆழ் மனதில் அது எம்ஜிஆர்னு வச்சா அது கொச்சையாக இருக்கும், எம்ஜிஆர் அப்படின்னு வச்சா அன்றைய அரசியல் சூழலில் கூட அதுக்கு ஒரு முழுமையான வரவேற்பு இருக்கலாம் பண்ணலாம். ஏன்னா என்னுடைய முதலமைச்சர் இதை திறக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதனால் நான் மனிதநேயம் அப்படின்னா எம்ஜிஆர். இந்த மனிதநேயம்னா என்னன்னு பாமரனுக்கு தெரியணும் இல்லையா, படித்தவங்களுக்குமே சரியாக புரியல இல்லையா. அதனால தான் மனிதநேயம் என்பது
சாதிகளை கடந்து, மதங்களை கடந்து சக மனிதனை தன்னுடைய உறவாக எண்ணுகின்ற சிந்தனை. அப்படி நினைத்தால் உனக்கு எந்த வேறுபாடும் அங்கே வராது. அன்பு, பாசம், பரிவு, நேசம், பற்று, உறவுகளாக எண்ணுகின்ற இந்த சிந்தனையை 12 வடிவங்களை நான் வடிவமைத்து இதுதான் மனிதநேயம் என்று என்னுடைய மாணவர்களுக்கு நான் திரும்ப திரும்ப அவருடைய சிந்தனையிலே பதிய வைத்து உறுதிமொழியை எடுக்க வைத்து இந்த 12 வடிவங்களின் பிம்பங்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பதை நான் என்னுடைய மாணவர்களுக்கு நான் கடமையாகவும் கட்டுப்பாடு. அதுதான் அடிப்படை. அதாவது அந்த மனிதநேய சிந்தனையை இப்ப நான் உங்களுக்கு காட்டுறேன். அதை எல்லாருமே நீங்களும் மற்றவங்களுக்கும் தெரிஞ்சுக்கணும். இங்க பாருங்க, இதுதான் அந்த சிந்தனை. இந்த 12 வடிவங்கள் இது மாணவர்களுடைய மனதில் நிறுத்தி இதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, புரிந்து கொண்டு அவர்கள் பணியாற்ற வேண்டும் என்பதற்காக வடிவமைக்கப்பட்டது. இந்த சிந்தனைகள் எல்லாம் அந்த மாணவர்கள்ட்ட அந்த தொடக்க காலங்கள்லயே நீங்க கொண்டு சென்றீங்க. ஆமா. தொடக்க காலத்துல எவ்வளவு மாணவர்களோட நீங்க இந்த அகாடமி ஆரம்பிச்சீங்க? 100 மாணவர்களோடு பயணித்தோம். 100 மாணவர்களை தேர்வு செய்து அந்த அவங்களுக்கு நுழைவுத் தேர்வு எழுதி அந்த நுழைவுத் தேர்வின் மூலம் நல்ல மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு முழுக்க முற்றிலும் இலவசம் தங்கும் வசதி, உடை, உணவு, புத்தகம் என அந்த 100 பேரை நாங்கள் முதல் கட்டமாக நாங்கள் 2005 ஆரம்பித்து அது 2006 2007 இருந்தோம். அந்த முதல் கட்டத்தில் 12 பேர் அதில் வெற்றி பெற்றாங்க. முதல் பேட்ச்ல அந்த முதல் 100 நபர்கள், முதல்ல 100 நபர்களில் 12 பேர் வெற்றி பெற்றாங்க. அது எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆக்கத்தையும் உற்சாகத்தையும் ஆக்கம், உற்சாகம் இதெல்லாம் தாண்டி நம்முடைய கனவு லட்சியம் அப்படிங்கிறது எனக்கு அன்றைக்கு அடைந்த மகிழ்ச்சிங்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. அது வார்த்தைகளால் அளவிட. இப்படி நான் என்னுடைய தருணங்கள்ல நான் மகிழ்ச்சி அடைந்த தருணங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 15-20 நிகழ்வுகள் இருக்கும். அதுல இது ஒண்ணு. அவ்வளோ பெரிய மகிழ்ச்சி எனக்கு. அந்த அந்த ரிசல்ட் வர என்ன பார்க்க இந்த 12 பேருடைய எண்ணு அதுல வர அதேங்கப்பா, அதெல்லாம் வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அப்படி ஒரு மகிழ்ச்சி, மனநிறைவு எனக்கு ஏற்பட்டது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வெற்றியை நான் பெறுவதற்கு எவ்வளவு சிரமப்பட்டேன், எவ்வளவு முயற்சி எடுத்தேன் என்றால் அதெல்லாம் எல்லோரும் இன்றைக்கும் சொல்லுவார்கள். எங்களுடைய மாணவர்களுக்கு தான் அது தெரியும். அதாவதுங்க, இவங்க இன்டர்வியூக்கு போகிற போது முதல்ல நான் ரயிலில் தான் அனுப்புவேன். ரயில் பயணம் டெல்லிக்கு போவாங்க. அப்படி போகிற போது அவங்களுக்கு அந்த 24 மணி நேரம் 48 மணி நேரம் இருக்கு இல்லைங்களா, அதனால் அந்த முற்றிலும் உணவு என்னுடைய துணைவியார், என்னுடைய மனைவி மல்லிகா வீட்டில் சமைச்சு அவங்களுக்கு அதை பார்சல் பண்ணி அதற்கான தேவையான அனைத்து உபகரணங்களோட அதை தயார் பண்ணி கொடுத்து அனுப்புவோம். நான் ரயில்வே ஸ்டேஷன் அப்பா அம்மா எப்படி ஒரு கேர் எடுத்துக்குவாங்களோ அதே கேரோட நீங்க ஒவ்வொரு மாணவர்களையும் பார்த்துருக்கீங்க. ஒரு மாணவனுடைய என்னுடைய மகளாக தான் நான் பார்த்தேன். அவங்கள ரயில்வே ஸ்டேஷன் போய் வழி அனுப்புவதில் எனக்கு பெரிய மனநிறைவு. என் பையன் போனான்னா எப்படி இருக்கணும் அந்த மாதிரி போவோம். இந்த உணவையும் தயார் பண்ணி, ஏன்னா வெளியே சாப்பிட்டாங்கன்னா ஏதாவது டிசென்ட்ரி, அதை எக்ஸாம் போகிற போது வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அது என்னுடைய துணைவியார் மல்லிகா சொல்லி அவங்களே தயார் பண்ணி கொடுத்து அனுப்புவோம். ஒரு தடவைங்க நான் போகிற போது ரயில் புறப்பட்டுருச்சு. என்னுடைய மாணவன் நான் வரலிங்க தான் என்ன பண்ணிட்டான், செயினை பிடிச்சி இழுத்துட்டான். மறக்க முடியாத நிகழ்ச்சி. அந்த அளவுக்கு ஒரு அதாவது சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் நாங்கள் அவங்கள சென்டா பண்ணுறதுக்காக போகிற போது இந்த போக்குவரத்து நெரிசலால் அன்றைக்கி நான் கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் தான், அதிகம் இல்லை, 2 மினிட்ஸ் நான் இல்லை. அதுக்குள்ளே வண்டி என்ன ஆயிடுச்சு, சிக்னல் போட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த ஸ்டார்ட் ஆகி மூமெண்ட்டு போகுது 1 நிமிஷம். இந்த மாதிரி வந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு உடனே என்னுடைய மாணவன் ஒருத்தன், அவன் இன்றைக்கி உயர் பதவியில் இருக்கான், நான் பேர் சொல்ல விரும்பலை, அவன் செயினை பிடிச்சி இழுத்து வண்டி நின்றுச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் உடனே 500 ரூபா பணத்தை ரெடியாக வச்சுக்கிட்டா டீச்சர் இருந்தோம். நாங்கள் தான் இது பண்ணாங்க, இந்தாங்க 500 ரூபாய்ன்னு சொல்லிட்டு 500 ரூபா பணத்தையும் கொடுத்துட்டு நாங்கள், ஏன்னா அது என்னிடத்தில் ஆசீர்வாதம் வாங்காமல் போகக்கூடாது, என்னை பார்க்காம போகக்கூடாதுன்னு அந்த மாணவர்களுக்கு அவ்வளவு நம்ம பேரில் ஒரு பிரியம், அன்பு. ஒரு மாணவர்களோட எந்த அளவுக்கு ஒரு நெகிழ்ச்சியான தருணங்களோட நீங்கள் ஒவ்வொரு நாளையும்
கடத்திருக்கீங்க இது அப்படிங்கிறது. மட்டும் இல்லைங்க, இது மட்டும் இல்லை, நான் டெல்லிக்கு போயிடுவேன். இவங்க இன்டர்வியூ போகிறாங்க இல்லைங்களா, நான் இன்டர்வியூக்கு டெல்லிக்கு போனால் நான் போயிடுவேங்க. அவங்கள போய் காலையில் எழுந்து அவங்க எல்லாம் ட்ரெஸ் பண்ணி ரெடி ஆனதுக்கு பிறகு நான் அங்கே வாயிலில் போய் அந்த தமிழக அரசு நடத்துகிற இது இருக்கு இல்லையா, தமிழகம் இருக்கு இல்லையா உணவு, அதில் தான் இருப்போம். அங்கே போய் நின்றுக்குவேன். அவங்கெல்லாம் வந்த உடனே அவங்கெல்லாம் டை சரியாக இருக்கா, கோட்டு சரியாக இருக்கா அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அவங்கள வந்து அந்த இங்கேருந்து காரில் போகணும். ஏன்னா மற்ற பசங்களுக்கெல்லாம் பாவம் வசதிகள் இருக்காது, அதனால் அதெல்லாம் பஸ்ஸில் போவாங்க. அதில் ஏன்னா பஸ்ஸில் இது போனாங்கன்னா அவங்களுடைய தோற்ற பொழிவு வந்து செதிஞ்சிரும் இல்லையா, அங்கேருந்து போகிறோம். அதனால் அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன் தெரியுங்களா, முதல்ல இங்கேருந்து இன்டர்வியூக்கு போகிற பசங்களுக்கு எல்லாம் மேலாடை உள்ளாடை எல்லா ஆடைகளும் புதிதாக வாங்கி கொடுத்து, இங்கேருந்து ஏன்னா கிராமப்புற மாணவர்கள் வந்திருக்காங்க இல்லையா, அவங்களுடைய தோற்றத்தில் கொஞ்சம் இது இருக்காது இல்லையா, அதனால் இது மாதிரி அந்த முகத்துக்கு வேண்டிய கிரீம் எல்லாம் வேணும்பா, நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பியூட்டி பார்லருக்கு. அதனால் என்ன பண்ணுவோம்னா இதெல்லாம் என்னென்ன கிரீம் தேவையோ அதெல்லாம் கூட வாங்கி கொடுத்து அந்த பூச்செல்லாம் பூச்சி ஒரு 10-15 நாட்களுக்கு முன்பாகவே அவங்க தோற்றத்தையும் மாற்றுவேன். கையிலேருந்து ஷூலேருந்து எல்லாமே நான் அந்த பெல்ட்டு, ஜேம்ஸ் பாண்ட் பெல்ட்டிலேருந்து எல்லா உள்ளாடை முதல் எல்லாமே கம்ப்ளீட்டாக டோட்டலாக ஒரு புது செட்டு நான் அவங்களுக்கு எடுத்து கொடுத்துருப்பேன். அதை அவங்க அணிஞ்சிட்டு அங்கே வந்து நிற்கிற போது நான் பார்ப்பேன், சூப்பராக இருக்குப்பா, இது இருக்குது, சரி இந்த பிளாஸரை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இப்படி போடு, இந்த பட்டனை இப்படி போடு, இதை இன்சர்ட்டை இப்படி பண்ணு, நீ அங்கே உள்ளே போகிற போது இன்சர்ட் பண்ணாமல் இருந்தால் எப்படி இருக்குது, இன்சர்ட் பண்ணியிருந்தீங்கன்னா எப்படி இருக்குன்னெலாம் பார்த்து. உண்மையாகவே கேட்பதற்கே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. ஒரு மாணவர்களுடைய முன்னேற்றத்துல நீங்க எவ்வளவு மெனக்கெட்டு இருக்கிறீங்க. அதெல்லாம் தாண்டி அந்த மாணவனா நான் நினைக்கல, என்னுடைய பையனா தான் நினைப்பேன். நான் வந்து என்னுடைய அவங்க மேல எடுத்துக்கிற அக்கறைங்கிறது என்னுடைய மகன் போனா நான் என்ன செய்யணும் அதை செய்வேன். நிறைய நபர்களை உங்களுடைய பயணத்துல அதிகாரிகளா மாற்றி இருக்கிறீங்க. ஒரு செட் ஆஃப் பேட்சை நீங்க உருவாக்கிட்டீங்க. தொடர்ந்து அடுத்தடுத்த பேட்சை வெற்றிகரமா நகர்த்தணும்னா ரொம்ப கடினமான விஷயம். அந்த எனர்ஜியும் எப்படி அந்த மாற்றுதலை நீங்க உருவாக்குனீங்க அப்படிங்கிறது சொல்லுங்க. அதாவதுங்க, இது ஒரு கூட்டு முயற்சி. நான் எப்பொழுதுமே அந்த மனிதநேய சிந்தனை என்பது வந்து எல்லாவற்றிலும் நான் கடைப்பிடிக்கிறேன். எண்ணம், செயல், நோக்கம், இது மாதிரியான சிந்தனையுடைய எல்லோரையும் ஒருங்கிணைத்து நம்ம பண்ணுவோம். அடுத்தது அனுபவ அறிவு. நான் வந்து எப்போவுமே அனுபவ அறிவை போல் ஒரு மிகச்சிறந்த தெளிவு வேறு எதுலேயும் கிடையாது அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். அப்படி இந்த முதல் முறை என்னுடைய மாணவர்கள் போய்விட்டு வந்ததற்கு பிறகு 2ஆம் முறை பயிற்சி கொடுக்குற பொழுது, நேர்முக தேர்வு நடத்துகிற பொழுது நான் யோசித்தேன், நேர்முக தேர்வுக்கு போனாங்களே, அங்கே என்ன கேட்டாங்கன்னு தெரிஞ்சால் தானே இங்கே இவங்க பயிற்சி கொடுக்க முடியும். நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? இப்போ ஒரு இடத்துல நேர்முக தேர்வு அங்கே நடக்குது டெல்லியில். நேர்முக தேர்வு நடக்கிற பொழுது அங்கே என்ன நடந்தது, எந்த போர்டில் எது மாதிரியான கேள்வி கேட்குறாங்க, எது மாதிரியான அந்த சூழல் அங்கே அமைஞ்சிருக்கு, எத்தகைய அந்த 3/4 மணி நேரத்தில் அல்லது அரை மணி நேரத்தில் அல்லது 20 நிமிடத்தில் அவங்க இன்டர்வியூ பண்ணும் பொழுது எதை பேசிக்காக வச்சு பண்ணுறாங்க அப்படிங்கிறத இங்கே மாணவர்களுக்கு தெரிஞ்சு மாணவர்கள் அதை புரிஞ்சு அந்த நேர்முக தேர்வுக்கு தயாரானா தானே முடியும். அதனால் நான் என்ன பண்ணணுன்னா, முதலாண்டு விட்டுட்டேன். அடுத்த ஆண்டு நான் நேரடியாக இன்டர்வியூ நடக்கிற அந்த ஹாலுக்கு முன்னாடி போய் நான் அந்த எதிரில் இருக்கிற காம்பவுண்ட் வால் சுவத்தில் உட்காந்துக்குவேன். ஏன்னா 4 மணி நேரம் நின்றுக்கிட்டே இருக்க முடியாதுல்ல, காலையில் போனால் அந்த சொல்லிட்டு. அதனால் அங்கே உட்காந்துக்குவேன். நம்ம பசங்க யாரெல்லாம் வர்றான்னு பார்த்துட்டு அவங்க வந்த உடனே வர சொல்லி ஒரு பேப்பரை கொடுத்து என்ன கேட்டாங்க, எந்தெந்த துறைகளில் இருந்து கேட்டாங்க, எது மாதிரியான கேள்வி கேட்டாங்க, பாடத்திலிருந்து என்ன கேட்டாங்க, பொது அறிவிலிருந்து என்ன கேட்டாங்க, இப்படி எல்லா விஷயத்தையும் முன்னே எழுது அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட அதை எழுதி வாங்குவேன். அதை எழுதி வாங்கி கொண்டு வந்து அது மாதிரி இப்போ எங்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 12-13 வருடம் இந்த நேர்முக தேர்வுக்கு போன மாணவர்களின் அனைத்து அனுபவங்களையும் நான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு வங்கி எங்கேயுமே கிடையாது. அந்த காத்திருப்பும் நீங்களே ஒரு பெரிய பயிற்சி எடுத்திருக்கிறீங்க. ஆமாம் ஆமாம். அதாவது அங்கே வெளியே காத்திருப்பேன். அதுக்கப்புறம் வந்து மதியமும் உட்காந்துருவேன், சாப்பிட்டு வந்துட்டு அங்கேயே உட்காந்துருவேன். இப்படி முதல் முறை நான் கடினமாக முயற்சி எடுத்து அது சக்ஸஸ் ஆன உடனே அடுத்த ஆண்டிலிருந்து ஒவ்வொரு மாணவனும் அறைக்கு வந்ததுக்கு பிறகு அதை எழுதி அனுப்பணுங்கிற ஒரு முறையை எடுத்து இன்று வரையில் அது தொடர்ந்து என்ன மாதிரியான கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரிங்க, அதனால தான் மனிதநேயம் ஒன்று நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தொடர்ந்து 7-8 ஆண்டு காலம்
அகில இந்திய அளவில் நேர்முக தேர்வில் மனிதநேயமானவன் தான் அந்த இடத்த பிடிச்சிட்டு இருக்கான். அதை யாராலும் இன்னும் மாற்ற முடியல. அந்த சாதனைக்கு பின்னாடி ஒரு பெரிய சூத்திரம் நீங்க வச்சிருப்பீங்க இல்லையா? அதெல்லாம் இதெல்லாமே முழு முயற்சி. இதை எப்படி பண்ணுனா நம்ம வெற்றி பெறலாங்கிற ஒன்னொரு முயற்சி நான் மேற்கொள்வேன். அது இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இல்ல இன்னைக்கு இந்த இடத்துல கேட்குறேன், தொடர்ந்து ஒரு 7 முறையா நீங்க இதை வச்சிருக்கிறீங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த காம்படிஷனுங்கிறது வேற. நீங்கள் ஆரம்பிக்கிற காலத்துல இருந்து இன்னைக்கு ஒரு பெரிய காம்படிஷனுக்குள்ள இருக்கிறீங்க. இந்த இடத்துலையும் இந்த நிலையை நீங்க தக்க வைக்கிறீங்க அப்படிங்கன்னா அது எப்படி பாசிபிள்? அதுக்கு என்ன காரணம்னா, திறமை வாய்ந்த நேர்மையான ஐஏஎஸ் தேர்வில் வெற்றி பெற்று பணியில் இருப்பவர்களும் பணி ஓய்வு பெற்று இன்றைக்கு இருப்பவர்களும் தான் அதற்கு அடிப்படை காரணம். ஏனென்றால் அந்த பெருந்தகையாளர்கள் வேறு எந்த பயிற்சி மையத்திற்கும் செல்வதில்லை. மனிதநேயத்தில் வந்து சேவை செய்கின்றவர்கள் எல்லோரும் தாங்கள் பதவியில் இருந்த பொழுது நேர்மையாளர்களாக இருந்தார்கள், தூய்மையானவர்களாக இருந்தார்கள், சேவையாளர்களாக இருந்தார்கள். அவர்களைத்தான் மனிதநேயம் பயன்படுத்துகிறது. உதாரணமாக சாந்தாசீலா நாயர், அவர் எப்படிப்பட்ட நேர்மையாளர்னு உங்களுக்கு தெரியும். அலெக்சாண்டர், டிஜிபி அலெக்சாண்டர், பூர்ணலிங்கம். ஸோ அவர் இப்படி, அதாவது அங்கே நீங்கள் வந்து சேவை செய்கின்ற பொழுது பிரதிபலன் பாராமல் உதவி செய்த அந்த அதிகாரிகள் இதற்கு ஆலோசனை மட்டுமல்ல, 24 மணி நேரமும் இந்த சேவையை முகம் தெரியாத மனிதனுக்கு வழங்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தோடு நமக்கு அதை பங்களிச்சாங்க. அந்த இயக்கத்திலேயே அவங்க தொடக்கத்தில். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இறையன்பு உங்களுக்கு தெரியும் அவர் எப்படிப்பட்டவர். அவர் மனிதநேயம் எப்பொழுது அழைத்தாலும் வந்து சேவை செய்யக்கூடிய ஒரு பெருந்தகையாளர். வருவாய் ஈட்டுகின்ற தொழிலாக பல பேர் இதை மாற்றி இருக்கின்ற பொழுது கூட ஒரு சேவை செய்வது மனிதநேயம்னு சொல்லிட்டு அப்படி நூற்றுக்கணக்கான அதிகாரி, ஏன்னா எல்லாத்த பேரையும் நான் உதாரணத்துக்கு சொன்னேன். நான் அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இத்தனை அதிகாரிகளும் இந்த மனிதநேயத்தினுடைய வளர்ச்சிக்கு உரமிட்டவர்கள். அதை அவர்கள் தான் பாதுகாத்து வருகிறார்கள். இதில் என்னுடைய முயற்சிங்கிறது வந்து அவர்களை ஒருங்கிணைக்கிறதா மட்டுமே தவிர, ஆனால் அவர்களுடைய அக்கறையும் அவருடைய சமூக பார்வையும், அவர்கள் இது ஒரு புனிதமான செயல், இந்த புனிதமான செயலில் நாங்கள் பங்கு பெறுவதை பெருமையாக கருதுகிறோம் என்று ஒவ்வொருவரும் சொல்லுகின்ற பொழுது எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கு. அதான் அந்த வெற்றியின் பயணத்துடைய ஒரு சித்திரம். சார், இன்னைக்கு முன்பு இருந்ததை விடவும் அரசாங்க வேலைக்கு வரணும், உயர் பதவிகளுக்கு போகணும் அப்படிங்கிற ஆவலும் தேடலும் நிறைய பேர்கிட்ட இருக்கு. அதுக்காக நிறைய பேர் இந்த மாதிரியான கோச்சிங் சென்டர்ஸ்க்கு வந்துட்டு இருக்கிறாங்க. இதை நீங்க உங்களுடைய பார்வையில இருந்து எப்படி பாக்குறீங்க? அதாவதுங்க, அறியாமை, விழிப்புணர்வு இல்லாத இந்த தன்மைகளை இன்றைக்கு இந்த சமூகத்தில் பலர் அதை காசாக்குகின்ற ஒரு பெரும் முயற்சியை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் தனியார் பயிற்சி மையங்கள். இதை நான் அரியோடு வெறுக்கிறேன். ஏனென்றால் ஒரு இளைஞனும் ஐஏஎஸ் ஆகிறது என்பது அவனுடைய கனவு. அப்படி ஐஏஎஸ் ஆகிறது என்று சொன்னால் அதற்கு அவனுக்கு தகுதி இருக்கிறதா, அவனால் அது இயலுமா என்பதை ஆய்வு செய்யணுமா வேண்டாமா? மாணவரும் அவருடைய பெற்றோர்களுடைய பங்கு அதையும் சேர்த்து நம்ம பார்க்கணும். அதனால அந்த அறியாமையை இன்றைக்கு சிலர் அறுவடை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது இந்தியா முழுக்க இந்த போட்டித் தேர்வில் பங்கு பெறுறாங்க. இப்போ இந்தியா முழுக்க போட்டித் தேர்வில் பங்கு பெறுகின்ற பொழுது அதிக மதிப்பெண் எடுத்த ஒவ்வொரு மாநிலத்திலேயும் மாணவர்கள் ஒரு 50 பேர், 100 பேர், 200 பேர் என்று இந்த போட்டித் தேர்வில் பங்கு பெறுகிறார்கள் என்று சொன்னார். அவர்களை தாண்டி நீ வெற்றி பெறணும் அப்படின்னா உன்னுடைய தகுதியை நீ சரியான முறையில் வளர்க்க வேண்டும், வார்த்தெடுக்க வேண்டும். அதை நோக்கிய பயணம் அவனுடைய சிந்தனையிலே பதிய வேண்டும். 6ஆம் வகுப்பிலிருந்து ஒரு மாணவனை பெற்றோர்கள் நினைத்தால், ஒரு ஆசிரியர் நினைத்தால், 6ஆம் வகுப்பிலிருந்து அவன் எப்படி படிக்கிறான், அவன் சரியாக 95 மதிப்பெண்களுக்கு மேல் பெறுகிறான், 100க்கு 100 மதிப்பெண் பெறுகிறான் என்று அவனை அடையாளம் காண்பீர்களே. ஆனால் அவனை நீங்கள் அந்த வயதிலிருந்து இந்த விழிப்புணர்வை நோக்கி நீங்கள் பயணம் செய்ய வைத்தால் முதலாம் ஆண்டு முதல் முயற்சியிலேயே அவன் ஐஏஎஸ் ஆவான். அது எந்த சந்தேகமும் வேண்டாம். அதுக்கு நல்ல ஒரு விஷயம் சொன்னீங்க சார். மாணவர்களை கண்டறியணும் அந்த 6ஆம் வகுப்புல இருந்து அப்படின்னு. அந்த கண்டறிந்த மாணவர்களை எப்படி உழைப்பிற்கு அதை வந்து அந்த பெற்றோர்கள், ஆசிரியர்கள் ஒவ்வொரு மாணவனையும் இந்த பாடங்களை சரியாக படிக்கவும், ஓய்வு கிடைக்கின்ற நேரத்தை எல்லாம்
பொது அறிவு ஆற்றலை வளர்த்து கொள்ளவும், நல்ல நூல்களை படிக்கின்ற, செய்தித்தாள்களை படிக்கின்ற ஒரு பண்பினை ஆசிரியரும் பெற்றோர்களும் சரியான முறையில் அவர்களை அந்த வழிக்கு கொண்டு வந்தால் அவன் வெற்றி பெறுவதை யாராலும் தடுக்க முடியாது. இந்த விழிப்புணர்வைத்தான் மனிதநேயம் எங்களுடைய அனுபவத்தில் கண்டது. அவன் பட்டப்படிப்பு முடித்துவிட்டு வருகின்ற பொழுது அவன் வந்ததற்கு பிறகுதான் தெரிந்து கொள்ளுகின்ற ஒரு நிலைமை இருக்கிறது. இதை நாங்கள் எப்படி செய்கிறோம் என்றால், பட்டப்படிப்பு படித்து கொண்டிருக்கின்ற பொழுதே முதலாம் ஆண்டிலே இருந்தே ஐஏஎஸ் தேர்வு என்றால் என்ன என்பதை முதலில் நான் தொடங்கியது அண்ணா பொறியியல் கல்லூரியில், கிண்டி அண்ணா பொறியியல் கல்லூரியில் முதலாக நான் தொடங்கினேன். எப்படின்னா, ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அப்படின்னு ஆரம்பித்தேன். அந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸில் ஐஏஎஸ் படிப்பு என்றால் என்ன, முதல்நிலை தேர்வு என்றால் என்ன, முதன்மை தேர்வு என்றால் என்ன, இதனுடைய சிலபஸ்ங்கிறது என்னென்ன சிலபஸ், இந்த பாடத்திட்டங்கள் எங்கிருந்து பெறப்படுகிறது, அப்போ தான் 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை இருக்கிற பாடத்திட்டங்களிலிருந்து முதல் நிலைக்கு வருகிறது என்ற விவரம் அவர்களுக்கு தெரிகிறது. அதை பற்றி ஒரு விழிப்புணர்வு அவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸை நான் பட்டப்படிப்பு படித்து கொண்டிருக்கின்ற பொழுதே அந்த மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்ததனால் அண்ணா பொறியியல் கல்லூரியில் படித்த மாணவர்கள் முதல் முயற்சியிலேயே தொடர்ந்து நிறைய பேர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதுதான் ஃபவுண்டேஷன் கோர்ஸ். அதே மாதிரி பள்ளிகளில் அப்படி அந்த முறையை நான் கொண்டு வந்தேன். பள்ளிகளில் படிக்கிற பசங்களுக்கும் இது மாதிரியான ஒரு முயற்சியை முன்னெடுத்து பண்ணணும். நான் மேயரானவுடன் நான் என்ன பண்ணேன், கார்ப்பரேஷன் பள்ளிகளில் படிக்கிற மாணவர்களுக்கு போட்டித் தேர்வுனா என்ன அப்படிங்கிற விஷயத்தை அவனுக்கு விதைச்சு, செய்தித்தாள்களை தினமும், அதுவரையில் செய்தித்தாள்கள் என்றால் என்னவென்று தெரியாது, படிக்க வேண்டிய அவசியம் தெரியாத மாணவர்களை ஒரு வகுப்பறைக்கும் தமிழ் ஆங்கிலம் 2 செய்தித்தாள்களை போட வைத்து, அதை அவர்களை படிக்க வைத்து, அதில் அதை வினா கேள்விகளை கேட்க வைத்து, அவர்களுக்கு பரிசு கொடுத்து ஊக்குவித்து, இன்றைக்கு போட்டித் தேர்வு என்று ஒன்றை மாநகராட்சி பள்ளியிலே படிக்கின்ற மாணவன் தெரிந்து கொண்டு அதை நோக்கி பயணம் செய்கின்ற வகையில் அதை நான் மாற்றியிருக்கிறேன். அதே மாதிரி மனிதநேய அறக்கட்டளை மூலமாக கிட்டத்தட்ட 3000த்திற்கும் மேற்பட்ட நபர்கள் இந்த மாதிரியான ஆட்சி பொறுப்புகளிலேயே இருக்கிறாங்க. இதுல எல்லா சமூகங்கள்ல இருந்தும் எல்லா மதங்கள்ல இருந்தும் பரவலா இருக்கிறாங்களா சார்? சாதிகளை கடந்து மதங்களை கடந்து சக மனிதனை மட்டுமே நாம் உறவாக எண்ணுகிறாங்க. அதனால் இங்கே சாதியே கிடையாது, மதமே கிடையாது. யார் வந்தாலும் அவர்கள் படிக்கலாம், அவங்களுக்கு நாம் கல்வி வழங்கும். அந்த விண்ணப்பத்தில் மட்டும் அவங்க குறிப்பிடுவாங்க, நான் ஓசியா, பிசியா, எம்பிசியா, எஸ்சியா. அப்படி அரசாங்கம் நமக்காக இல்லை, மனிதநேயத்துக்காக இல்லை, அந்த சலுகைகளை பெறுவதற்காக தான் தகுதி உள்ளவங்கிறத மனிதநேயத்துக்கு சொல்கிறாங்க, அவ்வளவுதான். அதில் பண்ணும் பொழுது அவங்க அதில் சாதின்னு குறிப்பிடுவாங்க அந்த அந்த காலத்தில். அப்போ அந்த சாதின்னு குறிப்பிடும் பொழுது தான் நமக்கு அந்த சாதின்னு தெரியும். நாங்கள் சாதினே பார்க்கறது கிடையாது. அப்படி பார்த்தால் அதை ஒரு பத்திரிகையாளர், மூத்த பத்திரிகை இஸ்மாயில்னு ஒருத்தர் தொகுத்து எடுத்து அவர் தான் அதை சொன்னார். என்ன நீங்கள் இந்த செய்தியை நீங்கள் எங்களுக்கு சொல்லாமல் இருக்கீங்களே அப்படின்னு பார்த்துட்டு அவர் அதை பற்றிய ஒரு நூல் எழுதினார். அதில் என்னன்னா, எத்தனை வகையான சாதிகள் இருக்கிறது அப்போ தான் எனக்கே தெரியும். இத்தனை சாதிகள் இருக்கா, ஒரு சாதியிலே இத்தனை பிரிவு இருக்கா அப்படின்னு. கிட்டத்தட்ட 164 சாதிகளுக்கு மேலே இப்போல்லாம் இன்னும் பண்ணி சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 180 ஜாதியை சார்ந்தவர்கள் மனிதநேயத்தை பயன்பெற்றிருப்பார்கள். அது மாதிரியான ஒரு நிலை என்பது இந்த சாதியை மனிதநேயம் கேட்காது. ஆனால் அவர்களுடைய விண்ணப்பத்திலிருந்து நாங்கள் அறிந்து கொள்ள முடிந்தது. ஒரு விஷயம் நீங்க சொன்னீங்க, 3 நிலைகளான பயிற்சியை இங்க கொடுக்குறோம் அப்படின்னு. அது என்ன 3 நிலையான பயிற்சி? அதாவதுங்க, முதல்நிலை தேர்வு. அந்த முதல்நிலையில் கால்ஃபர் பண்ணுவோம். விண்ணப்பித்தவங்களுக்கு ஒரு நுழைவுத் தேர்வு வைப்போம். நுழைவுத் தேர்வு வச்சு அவங்கள தேர்வு செஞ்சு அவங்களுக்கு இலவச கல்வி. அதில் 95 மதிப்பெண்களுக்கு மேல் 10ஆம் வகுப்பில் 12ஆம் வகுப்பில் 95% மேல் மதிப்பெண் பெற்ற மாணவியர்களுக்கு எல்லாம் இலவசமாக தருவோம். பங்கு வசதி, உணவு, உடை போன்ற வசதிகள் முதல்நிலை தேர்வில் நாங்கள் தர்றோம். தேவைப்படும் இந்த மாணவர்கள் அவங்க ஒன்றுமே இல்லாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு துணி உடை கொடுக்கறதுலேருந்து அப்புறம் புத்தகங்கள் வாங்கி படிக்கிறது எல்லாமே உதவி செய்வோம். 2வது முதல் நிலையில் இப்போ நாங்கள் எங்களுக்கு என்ன அப்படின்னா 8000லேருந்து 10,000 மாணவர்கள் படிக்கிறாங்க.
இவங்களில் வெற்றி பெறவங்க அப்புறம் வெளியே வெற்றி பெறாங்க இல்லைங்களா, வெளியே தானாக படித்து மற்ற பக்கம் படிச்செல்லாம் வருவாங்க, தனியாக வேறு பயிற்சி மையம் கூட படிச்சிருப்பாங்க. அந்த மாணவர்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம், முதன்மை தேர்வுக்கு வந்து தங்கும் விடுதி, அதில் முதல்நிலையில் பாஸ் பண்ணாலே போதும், எல்லா வசதிகளும் அவங்களுக்கு அந்த ஓராண்டு அந்த அடுத்த தேர்வு வரையிலும் அவங்களுக்கு எல்லா வசதியும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். இது 2ஆம் கட்டம். 3ஆம் கட்டம் என்பது நேர்முகம். இதில் எங்கே படிச்சிருந்து எவன் பாஸ் பண்ணி வந்தாலும் நேர்முக தேர்வுக்கு இப்போ சில பேர் அதான் தனியார் பயிற்சி மையங்கள் சொல்லுவாங்க, முதல்நிலை எங்கிட்ட படித்தாங்க, நாங்கள் அதெல்லாம் அங்கே வைக்கிறோம், ஏன்னா உதவி தானே. அதனால் முதல்நிலை முதன்மை வேறு எங்கு படித்திருந்தாலும் நேர்முக தேர்வுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு உதவி செய்கிறோம். இப்படி 3 கட்ட நிலைகளில் நாங்கள் வந்து உதவி செய்கிறோம். இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 3 கட்ட உதவிகள் அப்படிங்கிறது இந்த சமூகத்துக்கு ஏன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் வந்து உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, முதல் நிலை அப்படிங்கிற ஒரு விஷயமே ஒரு மாணவன் தெரிந்து கொள்ளுதல், புரிந்து கொள்ளுதல். அவன் தெரியாமல் இருக்கிறான், அதை தெரிஞ்சு அவனை தயார் பண்ணி கொண்டுகிட்டு வரணும். அதற்கு காலம் எடுக்கும். அதனால தான் இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸை நான் வந்து தொடக்க நிலையிலேயே நான் அறிமுகப்படுத்தினேன். இப்போது முதல் நிலை அப்படிங்கிற ஒரு படிப்புக்கு முதன்மைக்குன்னு இப்போ தனியார் பயிற்சி மையங்கள் 1.5 லட்சம் வாங்குறாங்க. அதனால் ஒரு மாணவன் 1ஆம் ஆண்டு படிக்கிற பொழுது ஏறத்தாழ 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேல் அவன் செலவு செய்ய வேண்டியிருக்கு. ஒரு சாதாரண குடும்பத்தில் 2.5 லட்ச ரூபா செலவு பண்ண முடியுமா? ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம பையன் ஐஏஎஸ் படிக்கணும் அப்படின்னு நினச்சி காடு தோட்டம் அண்டா குண்டா தங்க நகை எது இருந்தாலும் அடமானம் வச்சு அவனை படிக்க வைக்கிறாங்க. அவங்களுடைய கனவு தன்னுடைய மகன் ஐஏஎஸ் ஆயிடலாமே அப்படின்னு. ஆனால் அது நிச்சயமாக நடக்காது. அதற்கு அவன் தகுதியுள்ளவனாக இருக்கானா, அவனுடைய மதிப்பெண், அவனுடைய பொது அறிவு, அவனுடைய பன்முகத்தன்மை சரியாக இருக்கா அப்படிங்கிறத எந்த தனியார் பயிற்சி நிறுவனங்களும் ஆய்வு செய்வதில்லை. வாருங்கள் ஐஏஎஸ் ஆகலாம். அதனால் ஜஸ்ட் பாஸ் அப்படிங்கிற பசங்க கூட போய் படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதனால் பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய சுமை. இந்த அநீதியை நான் எதிர்த்து தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கிறேன். அதனால தான் இந்த இலவசங்கிற கான்செப்டை நான் வச்சுருக்கேன். இதை முறியடிக்கணுங்கிறதுக்காக தான் இப்போ நான் வந்து தொலைக்காட்சியின் வாயிலாக வீட்டில் இருந்தபடியே யாரும் வெளியே வராமல் இவன் 2 மணி நேரம் உட்கார்ந்து வீட்டில் உட்கார்ந்து படிக்கணும், பார்க்கணும், அதில் குறிப்பெடுக்கணும். இப்படி தொடர்ந்து இதையே கவனிச்சிட்டு வந்தான்னா இவங்களுக்கு நான் ஒரு நுழைவுத் தேர்வு வைக்கிறேன். இதில் இவன் பாஸ் பண்ண பையன் இருக்கான் இல்லைங்களா, அவனுக்கு எடுத்து இந்த ஃபெசிலிட்டிஸை முழுக்க கொடுக்குறேன். தங்கும் விடுதி, உணவு கூட எல்லாமே கொடுத்து அவனை நேர்முக தேர்வு வரையிலும் கொண்டுகிட்டு போய் வெற்றி பெற வைக்கிறேன். இப்போ புதிய முறை இப்போ கொண்டு வர போகிறேன். இன்னைக்குள்ள டெக்னாலஜி அந்த நவீன விஞ்ஞான வளர்ச்சியை பயன்படுத்தி அதில் பாஸ் பண்ணாத அவனுக்கு எளிமையா இருக்கும். தன் ஊர்ல இருந்தே இந்த விஷயங்கள் எல்லா வேலையும் அதை 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் வீட்டில இருந்தே அவன் அதில் தேர்ச்சி பெறலாம். இந்த நுழைவுத் தேர்வை பாஸ் பண்ணானா அவன் யூபிஎஸ்சி பாஸ் பண்ண முடியும். அப்படி நான் தேர்வு பண்ணுறேன். அதனால் என்ன அப்படின்னா இந்த சமூக அநீதியை நான் மாற்றி அமைக்கிறேன். அதாவது அந்த பயிற்சிகள் எல்லாம் பார்த்து கொண்டு இந்த அகாடமிக்குள்ள வந்தாலே அவன் யூபிஎஸ்சி கேடரா அவன் நிச்சயமா வெற்றி பெறுவாங்கிற நிலையை நான் உருவாக்கிடுவேன். புரியுதா? அதனால பெற்றோருக்கு 1 பைசா செலவில்லாமல் இப்போ பல தகுதியுள்ள மாணவிகள் இருக்காங்க இல்லையா, பெண்கள், அவங்கள பெற்றோர்கள் அனுப்புறதில்லை. 98 98 எடுத்த ஒரு பெண் டிகிரி முடிச்சுட்டு அவங்களை கல்யாணத்தை பண்ணி வச்சு அனுப்பிச்சாங்க. அந்த பொண்ணு என்னிடத்துல ஒரு நாள் தொலைபேசியில் பேசிச்சு. நீ வாமா நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன். குழந்தை வேற பெற்றுக்குச்சு. அந்த பெண்ணை நான் ஐஏஎஸ் ஆகிறேன், பொட்டன்ஷியல் கேண்டிடேட். அதனால் இது மாதிரி தகுதியான பெண்கள், ஆண்கள் பொருளாதார சூழ்நிலையின் காரணமாகவும் குடும்ப சூழ்நிலையின் காரணமாகவும் அவங்க இங்கே வந்து படிக்கிற ஒரு வாய்ப்பை இழந்துடுறாங்க. அதுவும் குறிப்பாக என்னுடைய நோக்கமே கிராமப்புற கூலி விவசாய தொழிலாளர்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், இந்த விளிம்பு நிலையில் இருக்கிற அனைத்து மக்களுடைய குடும்பங்களை சார்ந்த குழந்தைகள் இதில் உயர் பதவிக்கு வரணும். அப்போ தான் ஒரு சமூக மாற்றம் ஏற்படும். ஒரு தலைமுறை மாற்றத்தை நான் என்னுடைய மாணவர்களிடத்தில் பேசும்போது சொல்லுவேன். ஒரு தலைமுறை மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு நீ கூலி விவசாய தொழிலாளியின் மகன் மகள், கைவண்டி இழுப்பவனுடைய மகன் மகள், ஓட்டலில் பணிபுரிகின்றவனுடைய மகன் மகள், ஓட்டுநர் அப்படிங்கிற அடையாளத்தோடு இருக்கிற இந்த தலைமுறை மாற்றத்தை நீ நினைத்தால் ஐஏஎஸ் என்ற ஒரு தலைமுறைக்கு மாற்ற முடியும். இந்தியா முழுக்க எங்கு இருக்கிறவங்க வேணாலும் பார்க்கலாம்.
இந்தியா முழுக்க இருக்கிற இளைஞர்கள் வீட்டிலிருந்து படிக்கலாம். பெண்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப பயப்படுற குடும்பத்தை சார்ந்த பெண்களும் படிக்கலாம். வேலைக்கு போயிட்டு இருக்கான் பார்த்தீங்களா, ஒரு டிகிரி முடிச்சுட்டு அவர்களும் படிக்கலாம். இனி இந்த போட்டித் தேர்வை தகுதி இருக்கின்ற மாணவர்கள் எந்த நிலையில் இருந்தாலும் அவர்கள் இதிலே வெற்றி பெறலாம் என்ற ஒரு புதிய வரலாற்றை உருவாக்க வேண்டும் என்று நான் இந்த பணி நடந்துகிட்டு இருக்கேன். எல்லாருக்குமான ஒரு வாய்ப்பா இருக்கு. இன்னொரு விஷயம், இதற்கு முன்பு கிடைக்காதவர்களுக்கான அது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இந்த தொலைக்காட்சி மூலமா வரக்கூடிய ஒரு விஷயம். உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு முறையும் ஒரு வேகம் அதை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் வரும். கேட்குற எனக்கே தோணுகிறது. அந்த அளவுக்கான ஒரு வெற்றிகரமான வாய்ஸா இருக்குது சார். இந்த இவ்வளவு ஒரு நெடுந்தொலைவு உங்களுடைய பயணத்துல இந்த தொடர்ந்து இந்த எனர்ஜியை நீங்க எப்படி தக்க வச்சுட்டு இருக்கிறீங்க? இது வந்துங்க, என்னுடைய இளம் வயதில் என்னை உருவாக்கி இந்த சமூகத்திற்கு அடையாளப்படுத்திய என் தலைவன் எம்ஜிஆர் எனக்கு ஊட்டிய 2 கட்டளைகள். அதை அரச கட்டளை என்று எடுத்துக்கொள்ளலாம், அல்லது என்னுடைய தலைவன் எனக்கு உணவு ஊட்டுவதைப் போல் இந்த 2 கட்டளைகளையும் எனக்கு ஊட்டி வளர்த்த காரணத்தினால் நான் அதிலிருந்து இன்னும் 1 இன்ச்சு மாறாமல் அப்படியே இருக்கிறேன். தலைவர் அப்படிங்கிறவரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொல்றீங்க. அந்த 2 கட்டளை அப்படிங்கிறது, ஒன்று அரசியல் சார்ந்தது, மற்றொன்று என்னுடைய பொது வாழ்க்கை சார்ந்தது. அதாவது அரசியலில் நான் அப்பொழுது ஒரு பத்திரிக்கை அறிவுமணிங்கிற ஒரு பருவ இதழ் 15 நாட்களுக்கு ஒரு முறை வெளியேற்ற ஒரு இதில் அண்ணா அறிவழகன் ஆசிரியர், நான் இணை ஆசிரியர்னு சொல்லிட்டு நான் கொண்டு வந்தோம். அந்த நூல் வெளியிடுவது ராமாவரம் தோட்டத்தில் வச்சுருந்தோம். அதை அன்னைக்கு அவங்க அதை தகவலை சரியாக சொல்லாமல் விட்டுட்டாங்க. மறுநாள் காலையில் நாங்கள் போகிற போது தலைவர் தயாராகலை. இந்த ராவுகாலம் யமகண்டம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை எங்கள் ஆசிரியர் சொல்லிட்டு இருக்கார், ஐயோ ராவுகாலம் வந்துருச்சே என் பிள்ளை. இந்த தகவலை போய் அவங்க மேலே போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி சையத் துரைசாமி வந்திருக்காரு அந்த பத்திரிக்கை வெளியிடுறது. அவங்க ஆசிரியர் சொல்கிறாரு ராவுகாலம் வர்றதுக்குள்ளே வெளியிடணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொன்னோன்னே, நீங்கள் ஏன் இதை எனக்கு முதல்லையே சொல்லலை? சரி, அப்போ ராவு காலத்துக்குள்ளே வெளியிடணும்னு சொல்லிட்டு கட்டிய லுங்கியோடு தொப்பி கண்ணாடி போட்டுக்கிட்டு இந்த இதெல்லாம் வெளியிட்டார் சைதை துரைசாமிக்காக. அதுக்காக அப்போ ஒன்று சொன்னார், இந்த படத்தை வெளியே விட்டுறாத, நான் லுங்கியோட இருந்து ஒரு இதெல்லாம் வெளியிட்டேன்னு சொல்லிட்டு வரக்கூடாது, வெளியிட்டார்னு மட்டும் அதோட சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்போ 2 கட்டளை இட்டார். அந்த என்ன சொன்னார், இந்த பத்திரிகையில் நீ கடைபிடிக்க வேண்டிய பண்புகள் அண்ணா கண்ட இயக்கத்தை மீட்டெடுக்கணும், இல்லை என்றால் அது அரசியலை விட்டு இந்த பண்புகள் அப்புறப்படுத்தணும். எது? இந்த லஞ்ச லாவண்ய ஊழல் முறைகேடு, இந்த பண்புகளை அப்புறப்படுத்தணும். அதை நீ தொடர்ந்து நிறைவேற்றுவதற்கு இந்த பத்திரிகையை பயன்படுத்தி எழுதணும். இது என்னுடைய முதல் கட்டளை. 2வது கட்டளை, ஒரு எம்ஜிஆரின் தொண்டன் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அது துரைசாமியை மாதிரியே இருக்கணும்னு சொல்லி நீ சேவையை பிரதானப்படுத்தி உன் பொது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். இந்த 2ம் நான் உனக்கு சொல்லுகின்ற அறிவுரையாக நீ ஏற்றுக்கொண்டாலும் சரி, அல்லது என்னுடைய கட்டளையாக ஏற்றுக்கொண்டாலும் சரி, இதை நீ கடைப்பிடிப்பாய் என்று நான் நம்புகிறேன். அதனால்தான் இன்று வரை நான் அரசியலில் நிறமாறாத பூக்கள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதை நான் அப்படியே இருக்கிறதுக்கு அதுதான் காரணம். ரொம்ப நெருக்கமாகவும் ரொம்ப அன்பிற்குரியவராகவும் புரட்சி தலைவரோட இருந்திருக்கிறீங்க நீங்க. 14 வயதில் ஏற்பட்ட தொடர்பு. தொடர்ந்து அவருடைய காலம் முழுவதும் நீங்க பயணிச்சிருக்கிறீங்க. அதன் பிறகு நான் சமீபத்துல எம்ஜிஆருடைய 100ஆண்டு விழா இலங்கையில் நடைபெற்றது. இதனுடைய சிறப்பு விருந்தினரா அந்த நிகழ்ச்சியில் நீங்க கலந்து கொண்டீங்க. நான் தொகுப்பாளராக இருந்தேன். அப்போ அந்த நாட்டினுடைய சபாநாயகர் ஜெயசூர்யா எல்லாருமே இருக்கிறாங்க. நீங்க அந்த மேடையில் பேசுற போது ஒரு விஷயம் சொல்றீங்க, அவர் பிறந்த இந்த கண்டி மண்ணில் அவருக்கான இடம் நீங்கள் ஒதுக்கி கொடுத்தீங்கன்னா அவருக்கான நினைவில்லத்தை அமைப்பதற்கு எம்ஜிஆர் தொண்டர்களாகிய நாங்க தயாராகி இருக்கிறோம். எனக்கு என்னன்னா, அவர் மரணம் அடைந்து இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் அதே வேகத்தோடும் அன்போடும் எப்படி இருக்கிறீங்க? அவர் யார் சொன்னது மரணம் அடைந்தார்? அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் எங்களை ஏக்கி கொண்டிருக்கிறார். எங்களுடைய எண்ணங்களில், சிந்தனைகளில், செயல்களில், நாட்டு மக்களின் உணர்வுகளில் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எம்ஜிஆர் மனிதர் அல்ல, அவர் ஒரு அவதாரம். ஒருத்தருடைய
காலத்திற்கு பிறகு உடனடியாக மாறுகிற சூழல் நிறைய தலைவர்களிடத்தில் நம்ம பார்க்கும்போது அந்த ஒற்றை தலைவருடைய அடியை பின்பற்றி வர்றது அப்படிங்கிறது ரொம்ப நீங்க ஒரு உதாரணம், அவரை பற்றி ஒரு ஆய்வு எடுத்துக்கொண்டீங்கன்னா இந்த சந்தேகமே உங்களுக்கு வராது. உலகத்தில் எந்த நடிகனாவது 137 திரைப்படங்களில் நடித்த அவர் தன்னுடைய கதாபாத்திரங்களை, காட்சி அமைப்புகளை மக்களுக்காக, மக்களுக்கான மாற்றத்திற்காக அமைத்ததைப் போல் அவருடைய பாடல் வரிகள், அவருடைய கதை அம்சம், அவருடைய உரையாடல்கள் அனைத்திலும் நீங்கள் பார்த்தால் சமூக மாற்றத்திற்கான ஒரு 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 மனிதனுடைய மாற்றத்திற்கான மைய கரு அங்கே குடியிருப்பதை நீங்கள் உணரலாம். ஆகவே அப்படிப்பட்ட அவர் ஒரு அவதாரம். எம்ஜிஆருடைய சேவை என்பது இளம் வயதிலிருந்து அவர் வந்தது. சின்ன மாணவன், அதாவது சின்ன குழந்தையாக நடிக்கிற பொழுது, 5 வயதில் நடிக்கிற பொழுது மற்றவர்களுக்கு இல்லை என்றால் அதை பகிர்ந்து கொடுக்கின்ற ஒரு கொடைத்தன்மை. அவர் உழைத்து சம்பாதித்த பணத்தை மற்றவர்களுக்காக செலவு செய்தார். ஆட்சி அதிகாரம் என்று வந்த பொழுது இந்த ஆட்சி மக்களுக்கான ஆட்சியாக நிலைநிறுத்தினார். ஊழலற்ற ஒரு நேர்மையான ஆட்சியை இந்த நாட்டுக்கு வழங்கிய முதல்வர்களில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் முதன்மையானவர் என்பதை பெருந்தலைவர் காமராஜர் எப்படி ஒரு 9 ஆண்டு கால ஆட்சியை வழங்கினாரோ அதை போல புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவரை வழிகாட்டி என்று சொன்னார், அண்ணாவை வழிகாட்டி என்று சொன்னார், காமராஜரை தலைவர் என்று சொன்னார். அவருடைய நேர்மையான தூய்மையான அந்த ஆட்சி நிர்வாகத்தை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நினைவு கூர்ந்து அவர் என்னுடைய தலைவர், வழிகாட்டி என்னுடைய அண்ணா என்று சொன்னார். ஏன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தேசியத்திலிருந்து வந்தவர், காங்கிரஸிலிருந்து வந்தவர். ஸோ அப்படிப்பட்ட புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இந்த சமூகத்திற்காக அவர் பங்களித்த அந்த பங்களிப்பு இன்றைக்கும் இந்த மக்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய திரைப்படம் ஒவ்வொன்றும் ஒரு காப்பியம். நீங்க அந்த பதில் சொல்லும்போது என்னுடைய கேள்விகளுக்கு அந்தந்த கேள்விகள்ல எம்ஜிஆர் மறைஞ்சிருந்தாரு. அவருடைய உருவம் தெரிந்தது, அவருடைய கொள்கை தெரிந்தது, அவர் என்ன கேரக்டர்ல இருந்தாரு அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை தெரிந்து நிறைவா அவருடைய சாயலாகவே நீங்க தொடர்ந்து பிரதிபலிச்சுட்டே இருக்கிறீங்க. அதுவும் இன்றைய இளைய தலைமுறைகளுக்கு என்ன தேவை, அவர்களை எப்படி காலத்துக்கு ஏற்றவாறு மாற்ற வேண்டும் அப்படிங்கிற நிறைய விஷயம். பெற்றோர்கள் இதில் முதல் காரணம். பெற்றோர்களும் ஆசிரியர்களும் நினைத்தால் இந்த சமூக மாற்றத்தை உருவாக்க முடியும். மாணவர்கள் இன்றைக்கு நவீன விஞ்ஞான வளர்ச்சியை பயன்படுத்தி கைபேசியில் தொலைந்து போவது, நாகரிக உடைகளில் தங்களை ஐக்கியப்படுத்திக் கொள்வது, உணவு முறைகளில் கட்டுப்பாடில்லாத நாக்கு சுவைக்காக உணவை தேடி அலைவது, பொருளாதார பின்னணியை பற்றி கவலைப்படாமல் நாகரிகமான மாணவர்கள் வசதி படைத்தவர்களோடு போட்டி போட்டுக்கொண்டு தங்களை அதில் ஐக்கியப்படுத்திக் கொள்வது போன்ற தேவையற்ற பண்புகளை தவிர்த்தல். போட்டித் தேர்வுகள் தான் இனி எதிர்கால வாழ்க்கைக்கு அடிப்படை. இனிமேல் தனியாக படித்து பட்டம் பெற்று எந்த வேலையும் பெற முடியாது. ஆகவே நான் போட்டித் தேர்வுக்கு என்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற அந்த உணர்வை பள்ளிகளில் ஆசிரிய பெருமக்கள் மாணவர்களுக்கு ஊட்டி வளர்க்க வேண்டும். நேரம் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் நேர மேலாண்மையை எப்படி பயன்படுத்துவது, அதுதான் மிக முக்கியம். கிடைக்கின்ற நேரத்தை எல்லாம் நேர மேலாண்மையின் கீழ் அதை எப்படி பயன்படுத்துவது என்ற அட்டவணையை தயார் செய்து ஒவ்வொரு மாணவனும் 24 மணி நேரத்தில் தூங்குவது எவ்வளவு நேரம், அடிப்படை தேவைகளுக்கு எவ்வளவு நேரம், அதுபோக மீதி இருக்கின்ற நேரங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லுகின்ற நேரம் போக மீதி இருக்கின்ற நேரத்தை எல்லாம் தன்னுடைய வாழ்க்கைக்கு நீ இதை பயன்படுத்த வேண்டும். இந்த நேரத்தில் இதை பயன்படுத்தினால்தான் நீ ஒரு வெற்றியாளனாக வர முடியும். இந்த வாய்ப்பை விட்டால் இனி நீ வர முடியாது. ஆகவே புரிந்து கொள் என்று அன்பாக அரவணைப்பாக அவனுக்கு ஆலோசனைகளை சொல்லி, நீ நாளைக்கு ஒரு IAS அதிகாரி ஆக வேண்டும் அப்படின்னா நீ இதை செய். எப்படி மக்களுக்கு சேவை செய்யணும், லஞ்சலாவண்யமில்லாத அதிகாரிகளை உருவாக்குவது தான் மனிதநேயத்தினுடைய நோக்கம். இதைத்தான் ஒவ்வொரு இளைஞனிடத்திலும் மாணவனிடத்திலும் நாங்கள் கைமாறாக நாங்கள் அவர்களிடத்தில் கேட்பது. உங்களுக்கு என்ன செய்யணும். அப்போ ஒவ்வொருவரும் வந்து கேட்பாங்க. வெற்றி பெற்றவுடன் சொல்லுவாங்க, நாங்கள் ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மனித நேயம் யாரிடத்திலும் நன்கொடை வாங்காமல் சொந்த நிதியில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு நிறுவனம். அதை நீங்கள் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். என் தலைவன் எம்ஜிஆர் சொல்லுவார், கையெழுத்திடும்போது சொல்லுவார், உழைப்பே உயர்வு தரும், கடின உழைப்பே உயர்வு தரும்,
இந்த சிந்தனையை ஒவ்வொரு மாணவருடைய சிந்தனையிலும் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் பதிய வைத்து அதை நோக்கி பயணம் செய்ய வைத்தால் எல்லா துறைகளிலும் அவனிடத்தில் என்ன பன்முகத்தன்மை இருக்கிறது அதை முதலில் கண்டறிய வேண்டும். ஐஏஎஸ் மட்டுமே ஆட்சி, இந்த உயர் பதவி மட்டுமே முக்கியமல்ல. அவன் ஒரு தொழிலதிபராக வரலாம், ஒரு திரையுலகில் அவன் வரலாம், அவனிடத்தில் இசை திறனில் அவன் வரலாம், விளையாட்டுத் துறைகளில் அவன் வரலாம். இப்படி பன்முகத்தன்மைகளை கண்டறிய வேண்டியது பெற்றோர்களும் ஆசிரியர்களும். அதனால் எதிர்கால இளைஞர்களை உருவாக்குவது என்பது வெறும் வேலைவாய்ப்பு மட்டுமல்ல, மனிதநேய சிந்தனை மட்டுமல்ல, அறிவு ஆற்றல் மட்டுமல்ல, இதற்கு அடிப்படையாக இருக்கின்ற ஆரோக்கியத்தை எப்படி பெறுவது. ஆரோக்கியம்தான் அனைத்திற்கும் அடிப்படை. ஆரோக்கியமில்லா அறிவு, ஆரோக்கியமில்லா பதவி, ஆரோக்கியமில்லா புகழ், ஆரோக்கியமில்லா அனைத்தும் வீண். இந்த ஆரோக்கியத்தை ஒரு மனிதன் செலவில்லாமல் எப்படி பெறுவது, இந்த அடிப்படை சிந்தனையை என்னுடைய மாணவர்களுக்கு சொல்லித் தருவோம். நிச்சயமா சார், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த பேசும் தலைமை நிகழ்ச்சியை ஒரு பொக்கிஷமா மாத்தி கொடுத்துருக்கீங்க. நிகழ்ச்சியில கலந்து கொண்டு நிறைய தகவல்களை இன்றைய இளைஞர்களுக்காக நீங்க கொடுத்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி சார். நன்றி. இந்த 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 எண்ணங்களை, சிந்தனைகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வதில் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தமைக்கு மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.